முட்டை நம்ம உணவு முறையில் ஒரு முக்கியமான அங்கம் வைப்பது. ஈவன் நிறைய வெஜிடேரியன்ஸே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முட்டை மட்டும் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்கட்டேரியன் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு பேரே நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த முட்டை வந்து ஏன் ரொம்ப பாப்புலராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, ரொம்ப சீப்பாக இருக்குது, அதை சமைப்பது ரொம்ப ஒரு கடினமான விஷயம் கிடையாது, நிறைய வகையான டிஷ்ஷஸ் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. ப்ளஸ் அதில் வந்து நல்ல ஒரு புரதம் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். இப்படி நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருந்தாலும் அந்த முட்டை வந்து ஏதோ ஹார்ட் அட்டாக்குக்காக உருவாக்கப்பட்ட ஒண்ணுனும், அந்த முட்டை சாப்பிட்டா மஞ்சக்காமலம் வந்துடணும், அந்த முட்டை சாப்பிட்டா உடனே வந்து ஸ்ட்ரோக் வந்துடணும், ஒரு சில கட்டுக்கதைகள் சுத்தி தான் வருது. ஸோ உண்மையாவே அந்த முட்டையில இருக்கிற மஞ்சக்கரு வந்து கெடுதலா, அந்த மஞ்சக்கருவை கண்டிப்பா நம்ம தள்ளி தான் வைக்கணுமா, இல்ல முட்டையை முழுசா எடுத்துக்கலாமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க. நம்ம எல்லா வீடியோலும் பாத்தீங்கன்னா அந்த வரலாறு ஹிஸ்டரி பத்தி கண்டிப்பா பேசுவோம். பட் இந்த வீடியோல கண்டிப்பா பேச மாட்டோம். ஏன்னா இதோட வரலாறு பேசினா முட்டையிலிருந்து கோழியா, கோழியிலிருந்து முட்டையான்னு கேட்போம். கண்டிப்பா யாருக்குமே ஆன்சர் தெரியாது. ஸோ இதோடைய அடுத்த செக்மெண்ட் போயிடும். ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்கு முன்னாடி உண்மையாவே இந்த முட்டையில என்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டா பிரிப்புங்க. ஒண்ணு வெள்ளைக்கரு, ரெண்டாவது மஞ்சக்கரு. இந்த வெள்ளைக்கருவுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6 கிராம் மிக மிக குவாலிட்டி புரோட்டீன் நமக்கு வந்து புரதச்சத்து கிடைக்குது. இந்த புரதச்சத்தை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு யாருக்கும் பயம் இருக்காது. ஸோ கண்டிப்பா இந்த வெள்ளைக்கருவை பத்தி நீங்க பயப்படவே மாட்டீங்க. ஸோ அது தனியா வச்சிரும். ரெண்டாவது பட்சம் மஞ்சக்கரு. இந்த மஞ்சக்கரு தான் வந்து எல்லாருக்குமே ஒரு வில்லன் அப்படின்னு பாக்குறோம். இந்த மஞ்சக்கருவுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5.5 கிராம் கொழுப்பு, ஃபேட். அதாவது கொழுப்புனாவே கொலஸ்ட்ரால் கிடையாது, கிளியரா புரிஞ்சுக்கோங்க. கொழுப்புனா ஃபேட்டு இல்ல லிப்பிட்னு சொல்லுவோம். இதுக்குள்ளார வர ஒரு காம்பவுண்ட் தான் கொலஸ்ட்ரால். ஸோ 5.5 கிராம் கொழுப்பு இருக்கு. இதுல 28% சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு, 40% அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ன்றது நல்ல கொழுப்பு. ஸோ இதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. கொலஸ்ட்ரால் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, அந்த கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்கு? 180 மில்லிகிராம் தான் இருக்கு. ஸோ உடனே என்ன நினைப்பீங்க, டாக்டர் தான் கொலஸ்ட்ரால் இருக்கு அதனாலதான் நான் ஒதுக்கி வைக்கிறேன், அப்புறம் ஏன் வந்து எல்லோ நீங்க அந்த அளவுக்கு வந்து கெடுதல் கிடையாதுன்னு சொல்றீங்க அப்படின்றத அடுத்தது சொல்றேன். ஸோ இந்த கொலஸ்ட்ரால தானே நம்ம பார்த்து பயப்படுறோம். முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த கொலஸ்ட்ரால்ன்றது வந்து உடம்புக்கு கெடுதலான ஒரு விஷயம் கிடையாது. எப்ப கெடுதல்னா ஒரு அளவுக்கு மேல போகும்போது கெடுதல். கொலஸ்ட்ரால் மட்டும் கிடையாது, உடம்புல எந்த விஷயம் ஒரு அளவுக்கு மேல போனாலும் கெடுதல் தான். ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு 2000 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் கண்டிப்பா வேணும். அதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அது கொலஸ்ட்ரால்னாவே உடம்பு பாதிப்பும் கிடையாது. கொலஸ்ட்ரால் இல்லாம எந்த ஒரு அனிமலும் உயிர் வாழ முடியாது. அதை கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால்ன்றதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா, இந்த செல்களுடைய மெம்பரேன்னு சொல்லுவோம், ஜவ்வு. இந்த ஜவ்வுடைய மெயின் காம்பவுண்டே கொலஸ்ட்ரால் தான். கொலஸ்ட்ரால் இல்லைன்னா எந்த ஒரு செல்லுமே வந்து நிலைச்சு நிற்க முடியாது. அதே போல இந்த கொலஸ்ட்ரால் இருந்தா நிறைய முக்கியமான ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குது. இந்த கொலஸ்ட்ரால் பத்தி தனியா ஒரு வீடியோ போடும், அதை நீங்க பாருங்க. ஸோ இதுல மெயினா என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம உடம்புல நீங்க வெளியேந்து கொலஸ்ட்ரால் எடுத்துக்கலாம் 2000 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புக்கு தேவை. நீங்க வெளியே இருந்து உதாரணத்துக்கு 500 மில்லிகிராம் எடுத்துக்கிறீங்கன்னா உடம்பு என்ன பண்ணும், மீதி 1500 உடம்பு உற்பத்தி பண்ணும். நீங்க வெளியே இருந்து 100 எடுத்துக்கிறீங்கன்னா மீதி 1900 உற்பத்தி பண்ணும். சோ நீங்க கொலஸ்ட்ரால் எடுத்துக்கிட்டாலும் உடல்ல 2000 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் ஒவ்வொரு நாளும் உற்பத்தி செஞ்சுட்டு தான் இருக்கும். ஸோ அந்த கொலஸ்ட்ரால் அதுல ஒரு 180 மில்லிகிராம் எடுத்துக்கிறதுனால உங்க உடம்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க எடுத்துக்கிட்டே என்ன பண்ண போது உடம்பு அந்த அளவை குறைச்சிட்டு மீதி அளவு மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண போகுது, அவ்வளவுதானே தவிர இந்த முட்டையில இருக்கிற 180 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால்னால உடம்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ முட்டையில இருக்கிற மஞ்சக்கரு கண்டிப்பா உடம்புக்கு நல்லதுதான், டவுட்டே வேண்டாம். இந்த கொலஸ்ட்ரால் நினைச்சு கண்டிப்பா பயப்படாதீங்க. கொலஸ்ட்ரால் உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு பகுதி, அதை வந்து மறந்துடவே மறக்கூடாது. ஸோ இந்த கட்டுக்கதையில சொன்ன பாத்தீங்களா, அந்த கட்டுக்கதைகளுக்கு நிறைய ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆராய்ச்சி என்ன பண்ணியிருக்காங்க, முட்டை எடுத்துக்கிறவங்க ஒரு குரூப், முட்டையே எடுத்துக்கிட்டவங்க ஒரு குரூப். இந்த 2 குரூப்புக்கும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. என்ன கம்பேர் பண்ணியிருக்காங்க, இந்த 2 குரூப்லயும் ஹார்ட் அட்டாக், இதான் நம்ம மெயினா பயப்படுறோம், இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுல வித்தியாசம் இருக்கான்னு ஸ்டடி பண்ணதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. முட்டை எடுத்துக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு என்ன சாத்தியக்கூறு இருக்கோ அதே தான் முட்டை எடுத்துக்காதவங்க. ஸோ இது உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்துச்சுங்களா? ரெண்டாவது ஆராய்ச்சி என்னன்னா, முட்டை எடுத்துக்கிறவங்க முட்டை எடுத்துக்காதவங்க 2 பேத்துக்கும் இருக்கிற பிளட் கொலஸ்ட்ரால் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கான்னு பார்த்திருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் பிளட்ல இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவல் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம அதுல இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூ மட்டும் வச்சு சொல்லல. இந்த கட்டுக்கதைகளுக்கு ஆல்ரெடி நல்ல ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு அது சுத்தமான கட்டுக்கதைகள் அப்படின்னு நிரூபம் செஞ்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க அதை பத்தி பயப்படவே தேவையில்லை. ஸோ ஏன் இந்த கட்டுக்கதைகள் வந்துச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த முட்டை சாப்பிட்றவங்களுக்கு
ஏன் இந்த ஹார்ட் அட்டாக் அதிகமா வந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது முட்டையினால கண்டிப்பா கிடையாதுங்க. அந்த முட்டையை வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ண அந்த டிஷ்ஷஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஒரு பர்கரா இருக்கலாம், இல்ல பீஸாவா இருக்கலாம், இல்ல வந்து ஜங்க் ஃபுட்ஸா இருக்கலாம், அதுல இருக்கிற அந்த காம்பவுண்ட்ஸ்னாலையும் அதுக்கு யூஸ் பண்ண ஆயில் எக்ஸஸா யூஸ் பண்ண எண்ணெயினாலதான் அந்த ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கப்பட்டிருக்க தவிர வெறும் முட்டையை மட்டும் எடுத்துக்கிறதுனால கண்டிப்பா அந்த ஹார்ட் அட்டாக்கான ரிஸ்க் இல்ல அப்படின்றத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். சோ அந்த முட்டையை ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கலாம், என்ன ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டா நல்லது, இது கண்டிப்பா உங்களுக்கு இப்ப தோன்றிருக்கும். ஒரு நாளைக்கு 1 இல்ல 2 முட்டைகள் கண்டிப்பா சேஃபா எடுத்துக்கலாம். நல்ல குவாலிட்டி புரோட்டீன் கிடைக்கும், உடம்புக்கு தேவையான மத்த இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடும் கிடைக்கும். ஸோ 2 முட்டை ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறது கண்டிப்பா சேஃப். ஸோ என்ன ஃபார்ம்ல எடுத்துக்கலாம், பாயில் பண்ணி எடுத்துக்கலாமா இல்ல ஆஃப் பாயில் ஆம்லெட் எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாயில்டு எக் தான் சேஃப். ஆம்லெட் ஆஃப் பாயில் போடும்போது நம்ம கண்டிப்பா மினிமலா ஒரு ஆயில் யூஸ் பண்ணுவோம், கண்டிப்பா அதுல கொஞ்சம் ஹெல்த் அசாட் இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு 1 இல்ல 2 முட்டை எடுத்துக்கலாம், பாயில்டு எக் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அதனால இனிமேல் முட்டை எடுக்கும் பொழுது தயவு செஞ்சு அந்த மஞ்சக்கருவை அனாதையாக்கிறாதீங்க. மஞ்சக்கரும் வெள்ளைக்கரும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். அதுல எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. 2 முட்டைகளுக்கு எடுத்துக்கலாம், கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்கலாம். இதே போல முக்கியமான வீடியோ அடுத்த வீடியோல காண்போம். நன்றி, வணக்கம்.